காங்கிரஸ்னாலே நிறைய குழுக்கள் அங்கே நிறைய கோஷ்டிகள்லாம் இருக்கும், அது காங்கிரஸுடைய இதே அப்படிதான் தமிழக காங்கிரஸில் அப்படின்னாரு. அப்போ இந்த கிரீஷ் சோடங்கரோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை மாணிக்கம் தக்கரோ அவங்களுடைய கோஷ்டி பூசல்னால அவங்களுக்கு திமுக மேல இருக்க ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்னால இந்த குழப்பங்களை ஏற்படுத்துறாங்கன்னு தலைமை வந்து எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ல இருக்கிற ஒரு அலையன்ஸ்ல இருந்து வெளியில வருவாங்க, அந்த முடிவு எடுப்பாங்க? அதாவது வந்து திமுக மேல காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது என்பது 2006 தொடங்கி 2011 ஆட்சியிலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவர் வந்து திமுக காங்கிரஸ் கையில் வச்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கையில் வச்சுட்டு காங்கிரஸ் விரட்டி அவர்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவோடு ஆட்சி செய்து விட்டார். அன்றைக்கு அந்த அதிருப்தி உண்டு. இன்றைக்கு கலா யதார்த்தத்தின்படி பார்த்தீங்கன்னா 2025 இப்போ 2021 25 வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 ஒருவர் இறந்தது போக பாக்கி 17 சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட போனீங்கன்னா அவ்வளவும் குறை தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு லெட்டர் கொடுப்போம், ஒரு ஆப்ளிகேஷன் கூட நடக்காது. ஓகே, ஒரு சின்ன செய்தி கூட, ஒரு சின்ன தொகுதிக்கான நலத்திட்டங்கள் கூட நடக்காது. ஆகவே நாங்கள் அந்த அளவுக்கு மனப்புழுக்கத்தோடு இருக்குன்னு அவங்க சொல்லிருக்காங்க. இது வந்து தொண்டர்களுக்கும் எதிர்த்து நீங்க எத்தனை கோஷ்டி வேணாலும் இருக்கட்டும், ஆனா கருத்து ஒண்ணு தானே. புரியுது. நீங்க கோஷ்டி 10 கோஷ்டியா இருக்கட்டும், 15 கோஷ்டியா இருக்கட்டும், கருத்து என்ன?